கேரளா ஸ்டைல் மீன் கறியும் மரவள்ளி கிழங்கும் வாங்க சாப்பிடலாம். நம்ம இப்போ கேரளா ஸ்டைல் மீன் கறி வச்சுக்க அயலை மீனாக எடுத்திருக்கோம். அயலை மீனை நல்ல வெள்ளத்துல இட்டு கழுவி எடுக்கலாம். அப்போ நம்ம ஊர்ல இதுதான் அயலை மீன் சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இங்க உங்க இடத்துல இந்த மீனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இதே ஒரு மீன்கள் அனுபவம் உண்டோ அவைகளும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கேரளா ஸ்டைல் மீன் கறி செய்யக்கு கேரளா புளி தான் எடுத்திருக்கேன். இதுதான் குடம்புளி. இந்த புளியை இப்ப நம்ம தண்ணியில போட்டு ஊற வைக்கலாம். இந்த மீன் கறிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதான் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். அதோட நம்ம தேங்காய் எண்ணெய் விட போறோம். எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு. நீ கடுகு போடலாம். வெந்தயம் போடலாம். கடுகு வெந்தயம் பொட்டியாச்சு. சிறுசா வெட்டி வச்ச இஞ்சியும் பூண்டு போடலாம். சின்ன வெங்காயம், மீனுக்கு தேவையான மசாலா மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி. ஊற வச்ச குடம்புளி, உப்பு, மசாலா நல்லா கொதிச்சு வந்தாச்சு. கழுவி வச்ச மீன் இதில் ஒவ்வொன்றா போடலாம்.
கறிவேப்பிலை, சுவையான கேரளா ஸ்டைல் மீன் கறி ரெடி. சூப்பராக வந்துருக்கு. குடம்புளியில் வச்ச மீன் கறி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணால் கறி வச்சு ஒரு 4 மணி நேரம் கழிஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. எங்கே அதுக்கு டேஸ்ட் வந்து கரெக்டாக, அந்த குடம்புளிக்கு டேஸ்ட் வந்து மீனில் கரெக்டாக பிடிக்கும். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். குடம்புளியும் போட்டு இந்த அயலை மீன் நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.